வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். புதன்கிழமை காசா முழுவதும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதல்களில் பல பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் காசா நகரத்தின் மிகப்பெரிய நகர்ப்புற பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல்களுக்கு மத்தியில் பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்தும் காசா நகரத்தை விட்டு வெளியேறி வருவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் இரவு முழுவதும் நகரம் மற்றும் பகுதியின் பிற பகுதிகளிலும் குண்டுவீச்சு தாக்குதல்களை தொடர்ந்தன. புதன்கிழமை காசா நகரில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃபின் தரைவழி தாக்குதலை தொடங்கிய இரண்டாவது நாள். இஸ்ரேலிய விமானப்படை ஒரே இரவில் காசாவில் சுமார் 50 இலக்குகளை தாக்கியதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை காசா நகரத்தில் உள்ளன. 24 மணி நேர காலப்பகுதியில் சுமார் 140 இலக்குகள் தாக்கப்பட்டன. இலக்குகளில் சுரங்க பாதைகள், ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கங்கள் பயன்படுத்தும் கட்டடங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் அடங்கும் என்று ராணுவம் கூறியது. வடமேற்கு டெல் அல் ஹவா சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய துருப்புகள் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கும் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டு ஆளற்ற வாகனங்களை வெடிக்க செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசா நகரின் தெற்கு பகுதியில் சுமார் 100 டேங்கள் அணிவகுத்து நகருக்குள் பிரவேசித்தன. டேங்கள் நகர அவை சுட்டுக் கொண்டே சென்றன. இஸ்ரேலிய துருப்புக்களை ஏற்றிய கவச வாகனங்கள் டேங்களை பின்தொடர்ந்து சென்றன. ஐடிஎஃப் ஹமாஸ் உள்கட்டமைப்பு உள்ள பகுதிகளுக்குள் செல்லும் போது இஸ்ரேலிய ராணுவ துருப்புகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளற்ற வாகனங்கள் கட்டடங்களுக்கு உள்ளே அனுப்பப்படுகின்றன. பின்னர் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அவை வெடிக்க வைக்கப்படுகின்றன. நகரின் ஓரங்களை சுற்றியுள்ள பல பகுதிகளில் விமான தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் நடந்ததாக அறிவிக்கப்பட்டது. நேற்று புதன்கிழமை இரவு வரை சுமார் 4 லட்சம் பாலஸ்தீனியர்கள் காசா நகரத்தை காலி செய்து விட்டதாக ராணுவம் மதிப்பிட்டுள்ளது. பொதுமக்களை தெற்கே ஒரு மனிதாபிமான மண்டலத்திற்கு போகுமாறு ஐடிஎஃப் அறிவித்த வெளியேற்ற உத்தரவை மீறி காசா நகருக்குள் இன்னமும் லட்சக்கணக்கான மக்கள் உள்ளார்கள். ஐடிஎஃப் ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலுக்கான தயாரிப்புகளை தொடங்குவதற்கு முன்பு சுமார் 1 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் காசா நகரத்தில் வசிப்பதாக மதிப்பிடப்பட்டது. கடந்த சில நாட்களில் மக்களின் வெளியேற்றங்களின் வேகம் ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களாக அதிகரித்துள்ளது என்று ராணுவம் தெரிவித்தது. அந்த அதிகரித்து வரும் வீதம் மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறும் போது நெரிசலுக்கு வழிவகுத்தது. இதுவரை காசா மக்கள் ரஷீத் கடலோர சாலை வழியாக மட்டுமே வெளியேற முடிந்தது. தினமும் ஆயிரக்கணக்கானோர் தாக்குதலை தவிர்க்க தெற்கு நோக்கி நகர்வதால் கால்நடை மற்றும் வாகன போக்குவரத்தால் ரஷீத் கடலோர சாலை நிரம்பியுள்ளது. நேற்று புதன்கிழமை காசாவின் வழக்கத்திற்கு முக்கிய நெடுஞ்சாலையாக உள்ள சலா அல்தீனின் 2வது வெளியேற்ற பாதையை திறப்பதாக ராணுவம் அறிவித்தது. அந்த பாதை வெள்ளிக்கிழமை நண்பகல் வரை திறந்திருக்கும். மத்திய காசாவுக்கு செல்லும் முக்கிய உள்நாட்டு பாதையான சலா அல்தீன் போரின் முதல் மாதங்களில் காசா நகரில் நடந்த தாக்குதல்களின் போது ஒரு முக்கிய வெளியேற்ற பாதையாக பயன்படுத்தப்பட்டது. இருப்பினும் பல காசா மக்கள் எங்கு நகர்ந்தாலும் பாதுகாப்பாக இல்லை என்று கூறுகிறார்கள். அதற்கு பதிலாக ஐடிஎஃப் வெளியேற்ற உத்தரவை மீறி தங்கள் வீடுகளில் தங்குவதாக பலர் கூறுகின்றார்கள். நான் காசா நகரை விட்டு வெளியேற மாட்டேன். இங்கு வெடிப்பது போலவே அங்கும் ஷில் தாக்குதல்கள் உள்ளன என்று பகுதியளவில் அளிக்கப்பட்ட தனது வீட்டில் வசிக்கும் அகமது ஜூனஸ் கூறினார். இடப்பெயர்வுக்கான அதிக செலவு குறித்தும் அவர் பேசினார். போக்குவரத்து செலவுகளுக்கு 1000 அல்லது 2000 அளவில் உள்ளது. நான் எங்கே ஒரு கூடாரத்தை வழங்குவேன்? கூடாரங்கள் இல்லை. விலைகள் விண்ணை தொடும் அளவில் உள்ளன என்று 44 வயதான அவர் கூறினார். அதைவிட மரணம் மலிவானது மற்றும் கருணை நிறைந்தது என்று அவர் கூறினார். 4 குழந்தைகளுக்கு தாயான பாத்திமா லூபான், நேற்று இரவு நாங்கள் டெயில் எல் பலாவில் கடலோர தெருவில் தங்கினோம். கூடாரம் அமைக்க எங்கும் இடம் இல்லை. தரையில் தூங்கும் என் குழந்தைகளை பார்த்து நான் இரவு முழுவதும் அழுதேன் என்று கூறினார். இன்னமும் வெளியேற்றப்படாத சுமார் 6 லட்சம் பொதுமக்களை தவிர காசா நகரில் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் இயக்கத்தினர் இருப்பதாக ராணுவம் மதிப்பிட்டுள்ளது. அத்துடன் நகரத்தில் தான் உயிருடன் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகின்றது. 20 பணைய கைதிகள் இன்னமும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. மீதமுள்ளவர்கள் இறந்துவிட்டதாகவும் கருதப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட ஒரு ஐடிஎஃப் சிப்பாயின் உடலையும் ஹமாஸ் வைத்திருக்கின்றது. நகரத்தில் தரை மற்றும் வான் நடவடிக்கைகள் தீவிரமடைந்த நிலையில் மேற்கு கரையை தளமாக கொண்ட பாலஸ்தீனிய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வடக்கு காசாவில் உள்ள முக்கிய நெட்வொர்க் இணைப்புகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறுகின்றது. அதையடுத்து இணையம் மற்றும் தொலைபேசி சேவைகளை இல்லாது செய்து வடக்கு காசா மக்களை வெளி உலகத்திலிருந்து துண்டித்ததாக கூறியது. காசா பகுதியில் ஐடிஎஃப் தனது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் காசா முழுவதிலும் உள்ள உள்ளூர் ஆயுதமேந்திய குழுக்கள் உள்ளூர் கட்டுப்பாட்டினை தமது கைகளில் எடுக்க தொடங்கியுள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. உள்ளூர் ஆயுதமேந்திய குழுக்கள் என்று குறிப்பிடப்படுவது ஹமாஸ், இஸ்லாமிய ஜிகாத் போன்ற பாலஸ்தீனிய இயக்கங்கள் அல்ல. இவர்கள் உள்ளூர் குழுக்கள். சில குழுக்களில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளார்கள். இவர்களும் பாலஸ்தீனியர்கள் தான். இவர்களிடமும் ஆயுதங்கள் உள்ளன. உள்ளூர் குழுக்களின் சந்தர்ப்பங்களில் ஹமாஸ் ஆட்சியை நேரடியாக சவால் செய்கின்றன என்று
இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தெற்கு கட்டளைத்தள வட்டாரங்கள் புதன்கிழமை தெரிவித்தன. காசாவின் சில பகுதிகளில் இஸ்ரேலிய தாக்குதல் காரணமாக வெளியேறச் சென்ற ஹமாஸ் இயக்கத்தினர் மீண்டும் திரும்பி வருவதை தடுக்க பல உள்ளூர் குழுக்கள் நூற்றுக்கணக்கான ஆயுதமேந்திய குழு உறுப்பினர்களை முக்கிய நுழைவு புள்ளிகளில் நிறுத்திக் கொண்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆயுதமேந்தி உள்ள குழுக்கள் இஸ்ரேலிய ராணுவத்துடன் இணக்கமாக செயற்படுகின்றார்கள். அவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்குவதில்லை, இஸ்ரேலிய ராணுவமும் அவர்களை தாக்குவதில்லை. ஹமாஸின் மீதமுள்ள படைகளில் அரோ படைப்பிரிவு என்ற ஒரு பெயருள்ள யூனிட்டும் உள்ளது. இந்த படைப்பிரிவின் வேலை இஸ்ரேலிய ராணுவத்துடன் ஒத்துழைப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை கைது செய்தல் மற்றும் அவர்களுக்கான மரண தண்டனை வழங்குதல். ஹமாஸின் தளபதி இஸ்மாயில் பின் அல்-ஹதாத் தலைமையிலான காசா நகர படைப்பிரிவை இஸ்ரேல் அழிக்க தீர்மானித்துள்ளது என்பதை இந்த உள்ளூர் குழுக்கள் புரிந்து கொண்டுள்ளன. பல இடங்களில் உள்ளூர் குழுக்களுக்கு ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையே நேரடி துப்பாக்கி சூடுகள் நடந்ததாக கூறப்படுகிறது. உள்ளூர் குழுக்களில் பெரிய குழுவான அபு ஷபாப் குழு உட்பட சில உள்ளூர் குழுக்கள் ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட்டுடன் முறைசாரா ஒப்பந்தத்தை எட்டியதாக கூறப்படுகின்றது. இரு தரப்புக்கும் ஏற்பட்டுள்ள புரிதலின் கீழ் உள்ளூர் குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் போல தெற்கு நோக்கி வெளியேறாமல் காசா நகரத்தில் தங்கியுள்ளனர். அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகளின் பாதுகாப்பான மண்டலத்தில் தங்கியிருந்து பயனடைகின்றார்கள். அத்துடன் மனிதாபிமான உதவிக்காக ஒரு பாதுகாக்கப்பட்ட நடைபாதையை பயன்படுத்துகின்றார்கள். சில இடங்களில் உள்ளூர் குழுக்களுக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையே உண்மையான போர் நடந்துள்ளது என்று பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஹமாஸ் இறுதியில் தோற்கடிக்கப்படலாம் என்று வளர்ந்து வரும் கருத்துக்களுக்கு மத்தியில் உள்ளூர் குழுக்களின் தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்த ஒரு வாய்ப்பை காண்கின்றார்கள் என்று இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் நம்புகிறார்கள். ஐடிஎஃப்பின் தெற்கு கட்டளைத்தள தளபதி மேஜர் ஜெனரல் ஜானிப் அசோரும் உளவுத்துறை ஷின்பெட்டும் உள்ளூர் குழுக்களில் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகளை எளிதாக்கியுள்ளனர். உதாரணமாக உள்ளூர் குழு அபு ஷபாப் உறுப்பினர்கள் ரஃபா மற்றும் கான் யூனிஸ் இடையிலான பகுதியில் தீவிரமாக செயற்படுகின்றனர். இவர்கள் சமீபகால மோதல்களில் ஹமாஸ் இயக்கத்தினர் பலரை கொன்றதாக கூறப்படுகிறது. மற்றொரு குழுவான உள்ளூர் தராபின் குழுவின் உறுப்பினர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஆதரவோடு தெற்கு காசாவில் முதன்மையாக செயற்படுகின்றனர். உள்ளூர் குழுக்களான ஷாவிஷ் பலாகா மற்றும் அபுதிர் உட்பட பிற உள்ளூர் குழுக்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதா இன்னமும் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. இவர்களில் சில குழுக்கள் மனிதாபிமான மண்டலங்களுக்கு இடம்பெயர விரும்பாத பொதுமக்களுக்கு தங்குமிடம் வழங்க தொடங்கியுள்ளனர். இந்த முயற்சியின் தொடக்கத்தில் அபு ஷபாப் குழுவினர் உட்பட காசாவில் உள்ள ஆயுத குழுக்களுடன் ஒத்துழைப்பதால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து உள் விவாதங்கள் இருந்ததை இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். இருப்பினும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைக்குள் உள்ள சிலர் ஹமாஸின் பிடியை பலவீனப்படுத்தும் இஸ்ரேலின் முயற்சிகளில் ஒரு திருப்பு முனையாக இதை கருதுகின்றனர். காசாவில் நாம் காண்பது இதற்கு முன் நடக்காத மனிதாபிமான பேரழிவு மட்டுமல்ல, ஐநா விசாரணை ஆணையம் இப்போது ஒரு இனப்படுகொலை என்று முடிவு செய்துள்ளது என்று நோர்வே அகதிகள் கவுன்சில், அனரா மற்றும் சேவ் த சில்ட்ரன் உட்பட காசாவில் செயற்படும் 20க்கும் மேற்பட்ட உதவி அமைப்புகளின் தலைவர்கள் கையெழுத்திட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஐநா நிபுணர்கள் குழு செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கை இந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. ஐநா அறிக்கை இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டியது. ஐநா நிபுணர்கள் குழுவின் கண்டுபிடிப்புகளை இஸ்ரேல் முற்றிலுமாக நிராகரித்தது. காசாவில் மனிதாபிமான நெருக்கடி இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் கடுமையாக எதிர்த்துள்ளது. உதவி விநியோகிப்பதில் ஐக்கிய நாடுகள் சபை தாமதம் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ள இஸ்ரேல் ஹமாஸ் மனிதாபிமான உதவி பொருட்களை திருடியதாக கூறுகின்றது. மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற கிட்டத்தட்ட 230 ட்ரக்கள் செவ்வாய்க்கிழமை கெரம்ஷலம் மற்றும் ஜிகிம் கடவைகள் வழியாக காசா பகுதிக்குள் நுழைந்ததாக COGAT என அழைக்கப்படும் இஸ்ரேலின் அரசாங்க நடவடிக்கைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைப்பு தெரிவித்தது. போருக்கு மத்தியில் சுமார் 2 மில்லியன் மக்களுக்கு முறையாக உணவளிக்க ஒவ்வொரு நாளும் 600 ட்ரக்கள் உதவி விநியோகிக்கப்பட வேண்டும் என்று ஐநா தெரிவித்துள்ளது.